வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு புது ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் பைனாப்பிள் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை என் ஸ்டைலில் உள்ள எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கலாம். இது நல்லா ஃப்ரூட்டான பைனாப்பிளாக கேட்டு வாங்கிக்கோங்க. சில இது காயாக இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் இந்த ரெசிபிக்கு நல்லா இருக்காது. நல்லா ஜூஸியாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பைனாப்பிளாக வாங்கிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் 4 ஸ்லைஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஸோ அது 4 பீஸ் மட்டும் சூஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா இதை சும்மா அழகாக இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஹார்ட் ஷேப் கட்டர் வச்சு நான் இதை கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் ரவுண்டில் கூட பண்ணிக்கலாம். டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். சும்மா அது பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இது இருக்கட்டும். அடுத்து இதை நம்ம கோட் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக பட்டை பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தான் நம்ம பைனாப்பிள் அப்ளை பண்ண போகிறோம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பைனாப்பிளாக எடுத்து இதில் நல்லா கோட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படியே ஃபுல்லாக ஒட்டணுன்ட்டு இல்லை, சும்மா அந்த ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். அந்த பைனாப்பிள் மேலே இருக்க ஈரப்பதத்துக்கே இது நல்லா ஒட்டிடும். ஸோ லைட்டாக கோட் பண்ணிக்கோங்க. மாங்காயில் மிளகாய் பொடி போட்டு சாப்பிட்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே கோட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். அதுக்கு ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இந்த ஸ்லைஸை உள்ளே சேர்த்துடலாம். 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கலர்லாம் மாறாது, லைட்டாக அந்த ரோஸ்டட் ஃப்ளேவர் மட்டும் இருக்கும். இது பிளாக்காலாம் ஆக வேணாம், நம்ம க்ரில் பண்ணல. ஸோ லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளேவர்ஸும் நல்லா அப்சர்வ் ஆகிடும். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா போதும். அடுத்து இதோட கோட்டிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இதை ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு பைனாப்பிளை பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹார்டாக இருக்க பிரெட் க்ரம்ஸ் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். சில பேர் ப்ரெட்டை அரைச்சி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க க்ரம்ஸாக. அதை விட இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ் நல்லா கிறிஸ்பியான ஒரு அவுட்டர் லேயர் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இந்த ரெசிபிக்கு பர்டிகுலராக இந்த பைனாப்பிள் இதில் கோட் பண்ணுறதுக்கு செமையாக இருக்கும். 2 சைடும் கோட் பண்ணதுக்கப்புறமா மைதா மிக்ஸில் கொஞ்சம் டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணுறதுனால அவுட்டர் லேயர் நல்லாவே திக்காக இருக்கும், செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். இது மாதிரி நான் எல்லாத்தையும் கோட் பண்ணிக்கிறேன். இதை அப்படியே டைரெக்டாக ஃப்ரை பண்ணிட வேண்டியதான். அடுப்பை மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கோட் பண்ணியிருக்க பைனாப்பிளை உள்ளே சேர்த்துருங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ்லேயே இது ரெடி ஆகிடும். நம்ம அவுட்டர் லேயர் மட்டும் நல்லா ஃப்ரை ஆகிருந்தால் போதும். உள்ளே ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஸோ 2 சைடும் திருப்பி போட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பட் இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம். சும்மா அந்த ஃபீல்காக நான் வச்சுருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வெளியே செம்ம கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்தது. உள்ளே அப்படியே அந்த பைனாப்பிள் செம்ம ஜூஸியாக இருந்தது. ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி.
கண்டிப்பாக பைனாப்பிள் பிடிச்சவங்களுக்கு இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா கூட சின்ன சின்ன ஸ்கொயர்ஸில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.